ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதா விலாக். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கருப்பு கொண்டக்கடலை தோசை தான் செய்ய போகிறேன். கொண்டக்கடலையை வந்து ஒரு 8 மணி நேரம் ஊற போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இது வெயிட் லாஸுக்கு யூஸ் ஆகும். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இந்த தோசையை சாப்பிட்டா நல்ல ரிசல்ட் தெரியும். ஸோ இப்போ வந்து 4 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு ஸ்பூன் வந்து சீரகம், உப்பு. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நல்லா அரைச்சிக்க போகிறேன். அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். சால்ட்டெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து வெங்காயம், கேரட்டு இதெல்லாம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணிக்கல. ரவை வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக வரதுக்காக ஒரு டீஸ்பூன் வந்து ரவை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ மாவும் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் வந்து புளிக்க வைக்கணும். ஸோ 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் கொஞ்சம் உப்புனப்பில் வரும் மாவு. அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் மூடி போட்டு 1/2 அன் ஹவர் வச்சிடுறேன். ஏன்னா 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் சுட்டிங்கன்னா நல்லா தோசையும் வந்து நல்லா கிறிஸ்பியாக வந்துடும். ஆனால் வந்து அப்போயே இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தோசை மாவு கலந்துக்கோங்க. ஏன்னா வெறும்னா ஊற்றுனீங்கன்னா அது தோசை கல்லில் ஒட்டிக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் தோசை மாவு கலந்து இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து வெயிட் லாஸுக்கு வந்து கருப்பு கொண்டக்கடலை அப்படியே அவிச்சு சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா ஒரு டேஸ்டியாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். கல் ரொம்ப சூடாகணும்னு இல்லை, லைட் மீடியம் சூட்டில் இருந்தாலே போதும். ஏன்னா ரொம்ப சூடாச்சுன்னா இந்த மாவை வந்து அதுலேயே இதுவான மாதிரி இருக்கும், நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக வராது. ஒரு வாட்டி தண்ணி தெளித்து ஊற்றிக்கோங்க. நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து தேங்காய் சட்னி, கடலை சட்னி இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், ப்ளஸ் ஹெல்த்தியாகவும் இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், தோசை நல்லா வந்திருக்கு. ப்ளஸ் நான் தேங்காய் சட்னி தான் வச்சுருக்கேன். சரிங்களா? நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸி ரெசிபி தான். உங்களுக்கு வந்து இன்க்ரீடியன்ட்ஸும் கம்மி தான். ஸோ நீங்கள் ஒரு தோசை மாவு இல்லை, பொருள் இல்லைன்ற டைமில் வந்து இந்த மாதிரி ஊற்றி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம்.